மதிவானன் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். யார் கட்டுப்பாட்டில் தான் உண்மையிலுமே இருக்குது? அதாவது சின்ன குழந்தைய கூட கேட்டால் சொல்லிவிடும் இந்த கேள்விக்கு பதில். யார் சார்? தாவேக்கா கட்டுப்பாட்டில் தலைவர் விஜய் கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கி இந்த தேர்தல் களம் இருக்குது 2026. நான் அதுக்கு ஏதோ எனக்கு ஆசையாக இருக்குது இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. நேற்றைய தினம் ஒரு பிரபல வார இதழ் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டுதுங்க. அந்த கருத்து கணிப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 2 விஷயத்தை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு ஆதாரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று 2026 மக்கள் விரும்பும் முதலமைச்சர் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை அந்த வார இதழ் கொடுத்துருக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா 44% பேர் தாவேகா தலைவர் விஜய் தான் அடுத்த முதல்வராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலினுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். அவருக்கு 28% பேர் தான் அவர் முதல்வராக தொடரலாம், திரும்ப வரணும்னு சொல்லியிருக்காங்க. முன்னால் இருந்த எடப்பாடிக்கு எவ்வளோன்னு பார்த்தா 25%. இதை பார்த்துட்டு ஓகே, போன வாட்டி என்ன இருந்தது நிலைமை, 2021 இதே பத்திரிகை இதே வார என்ன போட்டுச்சுன்னு பார்த்தா அவங்களே போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 45% மக்களால் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் விரும்பும் முதல்வராக இருந்திருக்கார். அப்போது 5 வருஷம் ஆட்சி அவர் எங்கே கீழே தள்ளியிருக்கு பாருங்கள். 45% மக்களால் முதல்வராகணும்னு விரும்பப்பட்டவர் இன்றைக்கி 28% குறைந்திருக்கிறது. அது ஒரு தனியார் அமைப்பு நடத்தக்கூடிய கருத்து கணிப்பு. அவங்களுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அதை நம்ம விவாதிக்க முடியாது. நான் அதை ஏத்துக்கணும்னு சொல்ல. இன்னொரு பாயிண்ட் 2 பாயிண்ட் ஒன்னதான் நான் சொன்னேன், அதுக்குள்ள நீங்க குறுக்கிட்டீங்க. 2வது பாயிண்ட், களம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது, யார் களத்தில் இருக்கிறாங்கன்னா, ஆட்சி மாற்றம் தேவையான்னு ஒரு கேள்வி அதே வார இதழ் கொடுத்துருக்கு. அதில் ஆமாம் என்று 62%, ஆட்சி மாற்றம் தேவை, தொடர வேண்டாம். நான் மீண்டும் நான் மீண்டும் சொல்றது, இன்னொரு நிறுவனம் அவங்களுடைய எத்தனை பேர் சாம்பிள் எடுத்தாங்க, அந்த எந்த சொல்லியிருக்கேன். இல்ல நான் இது உண்மை இல்ல மதிவானன் சத்தியம் நான் சொல்லுங்க. இல்ல தாவேகாவினுடைய நான் ஏத்துக்கிறது இல்ல தாவேகாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தேர்தல் களம் இருக்குன்னா அதுக்கு லாஜிக்கான புள்ளியாக ஒரு 3 சொல்லுங்களேன். இந்தந்த ஸ்கேல் அடிப்படையில் தாவேகாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. சரி, ஓகே. ஒன்று இன்னைக்கு சண்டே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு விரிவான கட்டுரை தமிழ்நாடு தேர்தல் களத்தை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்கார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுவரைக்கும் 2 பிளேயர்ஸ் தான் மாறி மாறி இருந்தாங்க, அதனால் நம்மளால் கணிக்க முடிஞ்சது, அது யார் இருப்பாங்க யார் வருவாங்கன்னு ஈஸியாக சொல்ல முடிஞ்சது. முதல் முறையாக தமிழ்நாட்டு தேர்தலை எங்களால் கணிக்க முடியவில்லை. ஏன்னா புதிய வரவாக இருக்கிற டிவிகே மிஸ்டர் விஜயினுடைய அந்த செல்வாக்கு அது எந்த அளவுக்கு இவங்க 2 பேருடைய வாய்ப்புகளை கெடுக்க போகுது, இல்லை அவர் எந்த அளவுக்கு எமர்ஜி ஆக போகிறார்ன்றதை எங்களால் கணிக்கவே முடியல. அப்போ இன்றைய தேர்தல் என்பது கணிக்க முடியாத அளவுக்கு மாறி இருக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் தாவேகா விஜய்னு அவர் முடிச்சிருக்கிறார். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், கணிக்க முடியாது. அதாவது வெற்றி தோல்வி, யார் வந்துட போகிறாங்க, யார் ஆளுங்கட்சி யார் எதிர்கட்சி, எத்தனை % எத்தனை சீட்டுன்றதை மோஸ்ட் அன்பிரிடிக்டபிள் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன். ஆனா இந்த இடத்துல ஒரு பிரதானமான இடத்துக்கு 2.5 வருஷம் ஆன ஒரு கட்சி வந்திருக்குதுன்னு சொன்னா இது மிகப்பெரிய விஷயம் இல்லை. புரியுது சார். அரசியல் களத்துக்குள்ள வரக்கூடிய எல்லாருமே அந்த நோக்கி தான் பயணிக்கிறாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, விஜய் தான் இந்த களத்தை கைப்பற்றி இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பிரச்சாரங்கள்ல எத்தனை பிரச்சாரம் ரொம்ப வைரல் ஆகிருக்குது, பேசப்பட்ட ஒன்றாக மாறி இருக்குது. 2வது விஷயம், அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் எதெல்லாம் திமுக அதிமுகவை தாண்டி மிஞ்சி நிற்கிது அப்படின்றது ஒன்று. 3வது விஷயம், களத்தை கைப்பற்றுவதற்கான வேட்பாளர்கள் அறிவிப்பிலிருந்து நுட்பமான அரசியல் வரை எதெல்லாம் அவர் காய் நகர்த்திருக்கிறார்ன்றது 3 அளவுக்குள் தானே வச்சு பார்க்க. அதாவது நம்ம ஒரு ஆர்த்தடாக்ஸ் மெத்தடில் தேர்தல் பிரச்சாரம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மக்களிடையே ஏற்படுத்தி விடும்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த நம்பிக்கையே தப்புன்ற. ஏன்னா 5 வருஷம் உங்களை பார்த்துட்டாங்க ஜனங்க. நீங்கள் 5 நாள் போய் டீ கடையில் டீ சாப்பிட்டு வடை சாப்பிட்டு அப்புறம் நீங்கள் போய் இந்த தறி வீட்டில் போய் தறி அடிக்கிறது, இதெல்லாம் பார்த்து உங்கள் பிரசங்கங்களை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்க மக்களை குறைத்து மதிப்பிடுறீங்க. ரொம்ப சரியான இடம். ஆனா புரியுது இல்ல மதிவானன் சார், எனக்கு புரியுது. ஆனா இந்த இடத்துல
திமுக ஆட்சி அல்லது முந்தைய அதிமுக ஆட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்கள் வேண்டாம், புதிதாக ஒருத்தர் வேணும் அப்படின்னா அவர் களத்துக்கு வரணும் இல்லையா? களத்துக்கு வந்துட்டு தீவிரமாக வாக்கு சேகரிக்கணும். ஏறக்குறைய களத்துக்கு வரணும்னா என்ன தெரு தெருவா அலையணும்ன்றீங்களா? வரணும் இல்லை சார்? நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் சொன்னா நான் வந்து பேசுறேன். நம்ம ஒரு டிஜிட்டல் எரால இருக்கிறோம், மாறிய உலகம். நீங்க இன்னும் 15 வருஷத்துக்கு முன்னால டிஜிட்டல் எரால கூட அவர் தன்னுடைய கருத்தை சொல்லணும் இல்லையா? சொல்லியிருக்காரு. எத்தனை பிரச்சார கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கருத்துக்கள் என்பது ஒரு 10-20 கூட்டம் பேசியிருந்தாலும் அது தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்கள் வரை இருக்கிற வாக்காளர்கள் அனைவருக்கும் போய் சேர்ந்துடுச்சு. புதுசாக அரைச்சமாவே அரைச்சிட்டு கூடாது. டெல்லிக்கும் எனக்கும் சண்டை, இந்த கதையெல்லாம் ரொம்ப கேட்டு புளிச்சு போயிருக்க ஆளுங்களுக்கு. மெயினாக நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அதாவது அவருடைய உறுதிமொழி எது வந்து மிஞ்சி நிற்குதுன்ட்டு. அதாவதுங்க, இளைஞர்கள் பிரச்சனைன்னு ஒன்று எடுத்துங்க. இன்றைக்கி இளைஞர்கள் வந்து பிரச்சனையில் இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் என்பது நம் நாட்டு இளைஞர்களை, நம் மாநில இளைஞர்களை கடுமையாக பாதிக்கிற ஒரு பிரச்சனை. இப்போ அதை பற்றி மற்ற கட்சிகள் என்ன சொல்லியிருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். தாவேக்கா என்ன சொல்லியிருக்குதுன்னு நான் சொல்கிறேன். 29 வயசாகியும் ஒரு இளைஞனுக்கு வேலை கிடைக்கலன்னா அவனுக்கு 4000 ரூபாய் பட்டதாரியாக இருந்தால் மாதந்தோறும் உதவி பணம். அது பட்டதாரி இல்லாதவங்களுக்கு, டிப்ளமோ அந்த மாதிரி படித்தவங்களுக்கு 2500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகை, அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ். அதை சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஏதோ காலங்காலமாக இதை கொடுத்துட்டு இருப்பான், அவன் வாங்கி வயசான வரைக்கும் இருக்கலாம்லாம் கிடையாது. அவன் இந்த வேலையை அடைவதற்கு, வேலை வாய்ப்பை தேடுவதற்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி இது இருக்கும் கொஞ்ச நாளைக்கு, அவ்வளோதான். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு ஒன்று சொல்கிறாரு. காலி பணியிடங்களை எல்லாம் அரசு துறையில் நிரப்புவோன்னு இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் இன்னும் ஆயிரக்கணக்கான பதவிகள் காலியாக இருக்குது. அந்த பகுதி நேரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நிரந்தரமாக்குவோன்னு சொன்னாங்க, எதையும் நடத்தலை. அதெல்லாம் நான் செய்ய போகிறேன். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். தனியார் துறையில் 100% இன்றைக்கு வடநாட்டவர்கள் அல்லது தமிழ்நாட்டு இல்லாதவர்கள் வேலை செய்கிற நிறுவனங்கள் பல இருக்குது தமிழ்நாட்டில். ஏதோ 2 சொல்லுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ 2 சொல்லுங்களேன். 100% வடநாட்டுன்னு கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இருக்கு, பெங்காலிகள் இல்லை, பெங்காலிகள் மட்டுமே வேலை செய்கிற, வடமொழி பேசுபவர் மட்டுமே வேலை செய்யக்கூடிய பல நிறுவனங்கள் இன்றைக்கி, பல ஓட்டல்கள் எடுத்துங்க. ஓட்டல் தொழிலில் எல்லாருமே பார்த்திங்கன்னா மணிப்பூரில் இருக்கிறான் அல்லது மேகாலயாவில் இருக்கிறவன் தான் வேலை செய்கிறான். நம்ம ஊரால் யாருமே கிடையாது. ஒரு சின்ன உதாரணம், அந்த ஹோட்டலோட முதலாளி தமிழ்நாட்டால தானே சார் இருப்பாங்க. தமிழ்நாட்டு முதலாளிங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க சார். ஆனால் அந்த வாக்குறுதியினுடைய நம்பகத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ நீங்க சொல்ற மாதிரி வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு ஒதுக்குவாங்க அதுக்குன்னு? எல்லாருக்கும் வந்து திருமணமாக கூடியவங்களுக்கு வந்து பட்டு புடவைன்னு சொல்றாரு, 1 சவரன் நகைன்னு சொல்றாரு. அப்படின்னும் பொழுது அதனுடைய பட்ஜெட் கால்குலேஷன் எவ்வளவு இருக்கு? அப்போ மிகைப்படுத்தப்பட்ட வாக்குறுதிகளை மக்கள் நம்புவாங்களா? சரி, நீங்கள் வந்து இன்றைக்கி 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? 8000 ரூபாய் கொடுப்பேன்றீங்க. 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, ஓவன், மிக்சி, கிரைண்டர் இன்னும் எல்லாம் வாங்கிக்கலான்றாங்க கனிமொழி அக்கா. சரி, இப்போ அதை போய் நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? அவங்களால கொடுக்க முடியுமா? இந்த நாட்டின் மாநிலத்தின் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு பதில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நிமிஷம், பட்ஜெட்ல வந்து 30% பணம் வந்து திமுக அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் உள்பட போகுது. 20% வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு போகுது. 10% சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு போகுதுன்னு. உண்மை தவறு அதுக்கு நான் வரல. இந்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு மார்ச் 7ஆம் தேதி அவர் சொன்னாரு. வாக்குறுதி அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்க கொடுக்கக்கூடிய வாக்கு, இப்ப கலைஞர் டிவி கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது அதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனா கொடுத்து காட்டினாங்க. லேப்டாப் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க, அதிமுக ஆட்சியில கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இலவச மிதிவண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க, கொடுக்கப்பட்டது. மிக்சி கிரைண்டர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க, கொடுக்கப்பட்டது. 2000 ரூபாய் 1000 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகை கொடுக்க முடியாதுன்னா ப்ரூவன். திமுக அதிமுகவும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தாவேக்கா இந்த இடத்துல எந்த அடிப்படையில் மிகைப்படுத்தப்பட்ட தொகையை சொல்றாங்க இல்லையா? ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சார் இந்த கேள்வி கேட்கணும். ஆட்சி அதிகாரத்துக்கு பாருங்க, 2 வித்தியாசம் இருக்கு. திமுக அதிமுக 32 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு உறுதிமொழி கொடுக்குறாங்கன்னா நிச்சயமாக ஒரு கேள்வி வருது, ஏன் உங்கள் ஆட்சி காலத்தை இதெல்லாம் செய்யலை முன்னாலேயே?
தேர்தல் வரும்போது தான் இதெல்லாம் செய்ய தோணுதா ஒரு கேள்வி. ஆனால் விஜய் அப்படி இல்லைங்க, இது வரைக்கும் ஆட்சிக்கோ அதிகாரத்துலேயோ வந்ததில்லை. அப்போ அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா இஸ் என்டைட்டில் டு டெல், நான் வந்தால் செய்வேன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு அருகதை இருக்கிறது. உங்களுக்கு அருகதை இல்லை. ஏன்னா நீங்கள் 62 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு இப்போ வந்து 2000 ஒன்றும் வேணாம். எந்த அளவுக்கு பாருங்கள், ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் ஜனவரி மாதம் நான் வந்து 2000 ஆக்குவேன் உரிமை தொகையை. எப்போ திரும்ப நான் ஜெயிச்சு வந்தேன். ஏன் இப்போ பண்ணால் என்ன? மார்ச் 15ஆம் தேதி தானேங்க மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தது. 5000 ரூபாய் 5:30 மணிக்கு போட்டு காணொலி போட தெரிஞ்சது இல்லை. ஏன் இப்போ 2000 அதிகாரம் இருக்கும்போதே ஆக்குங்களேன், ஏன் கொடுக்கல? அப்போ நீங்கள் ஓட்டை வாங்கிறதுக்காக மக்கள்கிட்ட இந்த மாதிரி உறுதிமொழியை அள்ளி வீசுறீங்க. நிறைவேற்றாத உறுதிமொழி 100 இருக்குது. ஒரே ஒரு உறுதிமொழி உங்களுக்கு சொல்கிறேன், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் லட்சக்கணக்கான பேரை ஏமாற்றியிருக்காங்க. இன்றைக்கி கொடுத்துட்டாங்களே நீங்கள் சொல்லலாம், அஸ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எ நியூ பென்ஷன் ஸ்கீம். அவங்க பசுமாடை கேட்குறாங்க, நீங்கள் எருமாடை கொடுத்துட்டு இதுதான் பசுமாடுன்றீங்க. ஆனால் பால் கறக்க முடியுமா கறக்க முடியாதா? இல்லை, பசுமாடை கேட்குறவனுக்கு பசுமாடு கொடுக்கணுங்க, எருமாடை கொடுத்துட்டு இதுதான் பசுமாடுன்னு சொல்லக்கூடாது. பேசலாம் சார். ரொம்ப சார் தனி மனித விமர்சனம் வந்து 67% இருக்குது, அதுதான் சரி சார். ஏன்னா இன்றைக்கி திமுக வந்துங்க, அண்ணா திமுக தலைமையாக இருக்கட்டும், தாவேகா தலைமையாக, அவங்கள எதிர்க்கிற எல்லாரையுமே ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதுதான் பிரதிபலிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிற மெயின் தலைப்பு வந்து இப்போவும் நான் சொல்கிறேன், ஒருத்தர் யார் விரும்புகிறாங்களோ விரும்பலையோ, தாவேகா விஜய் தான் வந்து இந்த தேர்தல் களத்தில் டிசிசிவ் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. பேச. நன்றி சார்.